குறிப்பா துலாம் ராசிக்காரங்கள்ல வந்து நெறைய பேர் ஜுடிஷியல் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா ஜெயிச்சுருவாங்க. உச்ச குரு வந்து சனிய பார்க்குறாரு. அதுவும் 6ஆம் இடத்துல வந்து துலாம் ராசிக்கு வந்து இது கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ லீகல் சம்மந்தமா, லா சம்மந்தமா, ஜுடிஷியரி சம்மந்தமா ஏதாவது எக்ஸாம் எழுதுறாங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சுருவாங்க. 2வது பேங்கிங், ஃபினான்ஸ் கரியர். ஸோ இத தொடுறாங்க அப்டின்னா, அதுலயுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பேங்க் எம்ப்ளாயீஸ்க்குலாம் அது ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் இதெல்லாம் இவங்க எதிர்பார்க்கலாம். பிரைவேட் செக்டார்ல இருக்கோம். நாங்க ஐடி செக்டார்ல இருக்கோம். எங்களுக்கு வந்து கரியர் எப்படி இருக்க போகுதுன்னா, இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கும். கூட வேலை செய்றவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள், நல்ல வேலை செஞ்சுமே பாஸ்ட்ட திட்டு வாங்குறது, அல்லது ஒரு கார்ப்பரேட் எல்லாமே சேர்ந்து ஒருத்தர வந்து ஒரு ஈவ் டீசிங் பண்ணும்போது, ஒரு எவ்ளோ ஒரு டிக்னிட்டி ப்ராப்ளமும், ஒரு மன அழுத்தமும் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தமும், இறுக்கமும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஐடி செக்டார்ல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். சரி இவ்ளோ மோசமான சூழ்நிலைலாம் இருக்கே, நாங்க வேலை மாற முடியுமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த 1 வருஷம் வேண்டாம். 2027 மார்ச் மாதத்துக்கு பின்ன சனி பெயர்ச்சி நடக்கும். சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்க வேலை மாறிக்கிறது தான் நல்லது. அதுக்கு முன்னாடி மாறுனா ஏன்டா மாறணும்னு யோசிக்கிற அளவுக்கு தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும்.